ஆமென். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவீர்கள். அல்லேலூயா. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்களோ சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், எருசலேமை விட்டு போகாமல் என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் இன்றைக்கு செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்துல சொன்னாரு, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் எருசலேம்ல என்ன செய்யுங்க, காத்திருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னதுடைய நோக்கம், எதற்காக காத்திருக்க சொன்னாராம்? அவர்களை நிரப்பும்படியாய், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படியாய், புதிய பலத்தினாலே நிரப்பும்படியாய், புதிய கிருபையினாலே நிரப்பும்படியாய் அவர்களை எருசலேமிலே காத்திருக்க சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே பேசி சொல்லுகிற, இடைப்படுகிற ஒரு காரியம், நாம் எருசலேமை விட்டு போகாமல் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னங்க புரியலையே, எருசலேம் எங்க இருக்கு, நான் எங்க ஏதோ ஒரு கிராமத்துல எங்க உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அதுல நமக்கு உணர்த்தப்படுகிற காரியம், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகாமல், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நாம் விலகி செல்லாமல், அவர் குறித்திருக்கிற இடத்திலே நாம் அமர்ந்திருந்தால், அவர் குறித்த இடத்திலே நாம் அமர்ந்திருந்தால், இந்த எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் காத்திருங்கள். எதற்காக காத்திருங்கள்? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருங்கள். அப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் காத்திருப்பாங்க, எனக்கு ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறோம். ஆனால் காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள். நான் சொன்ன இடத்துல நீங்க காத்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவர் எங்க சொல்றாரோ அங்க தரித்திருந்து காத்திருக்கும் பொழுதுதான் என்ன நடக்குது? நிறைவேற்றப்படுகிறது. அல்லேலூயா. காரியங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார். இந்த நாட்கள்ல நமக்கு நிரப்பப்படுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்படுவதற்கு, நம்முடைய குடும்பம் நிரப்பப்படுவதற்கு, நம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவதற்கு, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுவதற்கு நாம் அவருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நான் உனக்கு காண்பிக்கிற மலைகள்ல உங்களை போய் ஈசாக்கு என்ன செய்யணும்? பலியிடணும். அல்லேலூயா. ஆண்டவர் காண்பிக்கிற மலையில தான் யாரை கூட்டிட்டு போனோம்? ஈசாக்க கூட்டிட்டு போய் பலியிட ஆண்டவர் சொன்னார். இல்ல ஆண்டவரே, நீங்க சொல்ற இடத்துக்குலாம் நான் போக முடியாது, எனக்கு கால் வலிக்குது, நான் வீட்டிலேயே உட்காருவேன் அப்படின்னு வீட்டிலேயே ஈசாக்க பலியிட்டார்னா ஈசாக்கு செத்து போயிடுவார். அல்லேலூயா. ஈசாக்கு கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் அவர் சொன்ன இடத்திலே கூட்டிட்டு போய் பலியிட ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் சொன்ன இடத்திலே நாம் இருக்க வேண்டும், அவர் சமூகத்திலே நாம் இருக்க வேண்டும். அந்த எருசலேமை விட்டு போகாமல், அதுதான் இன்றைக்கு வார்த்தை. எருசலேமை விட்டு போகாமல் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம ஒரு நாள் விலகக்கூடாது. அவரிடத்துல ஜெபிக்கிறதை விட்டு நம்ம ஒரு நாள் பின்வாங்க கூடாது. மோசே சொன்னாரு, சீனாய் மலை மேல என்ன செய்ய, ஏறி வா அப்படின்னு சொன்னார். அவர் ஏறி போனாரு. அவருடைய முகம் பிரகாசிக்க இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவருடைய மோசேயுடைய முகத்தை ஜனங்களால பார்க்க முடியல பாருங்க, அவ்வளோ பிரகாசம். காரணம், அவர் சொன்ன மலையில ஏறினா அவரை பார்க்க முடியும். அல்லேலூயா. இல்ல ஆண்டவரே, நான் பாட்டுல இந்த திருப்பரங்குன்ற மலையில ஏறுவேன் அப்படின்னா உருண்டு சேர வேண்டியதான். அல்லேலூயா. அப்போ அவர் சொன்ன இடத்துல தரித்திருக்க வேண்டும். காரணம் என்ன?
அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் தரித்திருக்கும் பொழுது அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நாம் எங்க காத்திருக்கணும்? தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அது நம்ம எங்கு போய் காத்திருந்தாலும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது. தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, அவர் சொன்ன இடத்திலே, அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நிறைவேறும், நிரப்பப்படும், நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. உங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறாங்க பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைவு என்ற வார்த்தை இருக்கிறது. பலன், தேவன் கொடுக்கிற பலன் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். நான் நமக்கு புரியுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. கற்பம் உருவாகுதுன்னு வைங்களேன். ஒரு கற்பம் உருவாகுதுன்னா டாக்டர் சொல்ற காரியம் ஓடக்கூடாதுன்னு சொல்லுவார். என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது, வேகமா நடக்கக்கூடாது, படிக்கட்டு ஏறக்கூடாது, வெயிட்டானதை தூக்கக்கூடாது, எதுவும் வந்து மோதிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைதலாய் காத்திருக்க சொல்லுவாங்க பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த கற்பம் உருவாகிற வரையும். அதே போலதான் தேவன் நம்மிடத்தில் இந்த நாளிலே சொல்லுகிறார், அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கும், அவர் நம்மை நிரப்புவதற்கும், அவர் நம்மை உருவாக்குவதற்கும் நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கணும். அல்லேலூயா. காத்திருக்க மாட்டேன், நான் ஓடுவேன் அப்படின்னா கலஞ்சிரும் அப்படிங்கிற. அல்லேலூயா. உருவாகிற வரையும் காத்திருக்கணும். ஆனா உருவானதுக்கு அப்புறம் தாராளமா என்ன சொல்லுவாங்க? வேலை பாரு, குனிஞ்சு நிமிரு, வெயிட் தூக்கு, நட. ஆனா அதுக்கு முன்னாடி நடக்காத நடக்காத நடக்காத, வேகமா நடக்காத அப்படின்னு சொல்றாரு. அதே காரியங்கள் அதுக்கு பிற்பாடு நட 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 என்று சொல்லுவோம். அதனால அமர ஒரு காலம் உண்டு, எழுந்து ஓட ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அந்த அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறவர் நம்மோடு உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதையிலும் நாம் தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் நாம் தரித்திருக்கும் பொழுது நிச்சயமாய் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஒண்ணு. இரண்டாவது, நாம் நிரப்பப்படுவோம். ஒரு புதிய பலத்தினால, புதிய அபிஷேகத்தினால. ஒருவேளை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக நாம் அநேக நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? அங்க போனா அபிஷேகம் வந்துடும், இங்க போனா அபிஷேகம் வந்துடும், அவர்கிட்ட போனா அபிஷேகம் வந்துடும். எவர்கிட்ட போனாலும் வராது, ஆண்டவரிடத்துல போனாதான் வரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தா தான் வரும். ஆண்டவருடைய சமூகத்துல இருந்த கோழி ஒரு குஞ்சு பொரிக்குதுன்னா அந்த கோழி பார்த்துருப்போம், அழகா பாருங்க, முட்டை மேல ரெக்கையை விரிச்சு வச்சு அப்படியே உட்கார்ந்துருக்கும். அது எங்க உட்கார்ந்துருக்குன்னா முட்டை மேலேயே உட்கார்ந்துருக்கும். ஒரு நாள் முட்டையில உட்காராம இருந்தா அந்த மூலையில போய் உட்காருவேன், ஒரு நாள் நான் அங்க உட்காருவேன், ஒரு நாள் இங்க உட்காருவேன் இருந்தா அந்த முட்டை என்ன செஞ்சிடும்? கூமுட்டையா போயிடும். அது குஞ்சு பொறிக்கிற வரையிலும் முட்டையில அடை காக்கிறது போல தேவனிடத்துல நாம் பெற்றுக்கொண்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரையிலும் நம்முடைய ஜெபத்தை விடக்கூடாது. அல்லேலூயா. மரியாள் தேவனுடைய பாதத்துல வந்து அமர்ந்தாங்க. ஆனா மாத்தாள் உள்ள பல பல வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. செய்யும்போது மாத்தாள் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே, நான் ஒத்தையில வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், உங்க பாட்டுல வந்து உங்க பாதத்துல உட்காந்து ஜெபம் பண்றேன்னு உட்காந்துட்டு இருக்கிறா, கொஞ்சம் அனுப்பி விடுங்க அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று. மரியாள் தனக்குரிய நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற பதில், என் சமூகத்துல வந்து உட்கார்ந்தா கலக்கங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும், வியாதிகள் மாறும், வறுமைகள் மாறும், கடன் மாறும், எல்லாம் தலைகீழாய் மாறும். மாறுவதற்கு தேவ சமூகம் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு நாள் எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். முதல்ல ஜெபிக்கிறோமான்றதே சந்தேகமா இருக்கும். ஜெபம் பண்றவங்க எத்தனை பேர் அப்படின்னு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் பாருங்க. ஒரு நேரத்தை ஒதுக்கணும். இந்த நேரத்துல நான் என்ன செய்ய போறேன்? ஜெபிக்க போகிறேன். இந்த நேரத்துல நான் பைபிள் படிக்க போறேன். இந்த நேரத்துல நான் துதிக்க போகிறேன். ஒரு நேரத்தை ஒதுக்குறோம்ல. ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் போகணும்னா எத்தனை மணிக்கு போகணும்? எத்தனை மணிக்கு போகணும்? 10-11 மணிக்கு போலாமா? எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு போலன்னா அடிப்பாங்களா? அடிப்பாங்க, வெளியே நிக்க வைப்பாங்க, ஃபைன் போடுவாங்க, உங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு நேரத்தை ஒதுக்குறாங்க பாருங்க. வேலைக்கு நம்ம எல்லாம் போறோம். வேலைக்கு போகணும்னா என்ன செய்யணும்?
இந்த சிட்டிக்குள்ள பார்த்தோம்னா இந்த ஜவுளி கடைக்கு போகிற அந்த வாலிப பிள்ளைகளும் பையன்களும் ஓடுவாங்க, திட்டு 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 பேக்க தூக்கி போட்டுட்டு டயத்தை அப்படி பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா ஓடுவாங்க. நான் என்ன செய்யணும், இந்த நேரத்துல வேலைக்கு போகணும் அப்படி சொல்லி வேகமா போவாங்க பாருங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது, இந்த நேரத்துல வேலைக்கு போயா. அதே போல நாம் நேரத்தை கர்த்தருக்காக ஒதுக்கணும். இந்த நேரத்துல நான் என்ன செய்ய போகிறேன், ஜெபிக்க போறேன், துதிக்க போகிறேன், இந்த நேரத்துல தேவ சமூகத்துல தான் அமர்வேன், அதை விட்டுட்டு யார் சமூகத்துல அமர மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து நாம் அமர கற்றுக்கொண்டால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அமர்ந்த உங்களை, காத்திருக்கிற உங்களை, பொறுமையோடு இருக்கிற உங்களை கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்ப பண்ணுவார். எல்லாருக்கும் என்ன ஆசை, கழுக போல செட்டைகளை அடிச்சு எழும்பணும்னு ஆசை. ஆனா ஆண்டவருக்கு என்ன ஆசைன்னா கழுக போல செட்டைகளை அடிச்சு எழும்புறதுக்கு முதல்ல அமரணும். அல்லேலூயா. கோழி குஞ்சு பொரிக்கணும்னா 21 நாள் உட்காரணும், சாப்பிடாம தண்ணி குடிக்காம என்ன செய்யணும், உட்காரணும் பாருங்க. அது தன்னைத்தான் வெறுக்கணும். அந்த நேரத்துல எங்கேயாவது கிடைக்குதுன்னு சொல்லி அது போய் சாப்பிட போகாது, உட்கார்ந்துருக்கும். போல நாம் எந்த சூழ்நிலை உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் சரி, தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவ சமூகத்தில் அமருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நிரப்பப்படுவோம், நிறைவேற்றவும் படும். அல்லேலூயா. நமக்கு நிரம்பாததெல்லாம் நிரம்புறதுக்கு என்ன தேவை அப்படின்னா இயேசு கூட இருக்கணும், தேவ சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அதுவரையிலும் அந்த படகு, பேதுருடைய படகு ஒரு மீனும் சிக்கல, காலியா தான் இருந்துச்சு. ஆனா எப்ப ஏசப்பா அந்த படகுல ஏறினாரோ, அவருடைய வார்த்தை வந்துச்சோ, வலையை போட்டாரோ, வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு பெருக்கம் வரணும், ஒரு நிறைவு வரணும், ஒரு நிரப்பப்படணும்னா இயேசு பக்கத்துல இருக்கணும். மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு பக்கத்துல இருக்கணும், இயேசு பக்கத்துல நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் இயேசு நம்ம பக்கத்துல தான் இருக்கிறார், நம்ம தான் அவர் பக்கத்துல இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. அதுதான், அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு, நம்ம அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிக்க போறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 20, யோவான் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். இப்போ இது எந்த சம்பவம் அப்படின்னா, யோவான் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல நம்ம இப்போ வாசிக்க கேட்டோம் 10வது வசனம். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். அதற்கு முந்தின வசனம் வாசிங்க 9. வேத வாக்கியத்தை இன்னும் அறியாமல் இருந்தார்கள். அறியாம இருந்தவங்க யாரு? சீசர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மரிப்பேன் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பேன் என்று சொன்ன அந்த வேத வாக்கியங்களை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். இன்றைக்கு நாமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அநேக வேத வாக்கியங்களை நாம் அறியாமல் இருக்கிறோம், அதை உணராமல் இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி நமக்கு செய்திருக்கிறார், என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நம்மளும் உணராததுனால என்ன செய்கிறோம்னா, அவங்க இது எங்க நடக்குதுன்னா கல்லறை வாசல்ல நடக்குது. இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ண கல்லறைய மரியாள் என்ன செய்யறாங்க, போய் பார்க்கிறாங்க. கல்லறை திறந்திருக்குது, உள்ள இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் இல்ல. இந்த நேரத்துல அவர்களுடைய சீசர்கள் என்ன செய்யறாங்க, அந்த கல்லறையில இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை பார்க்கும்படியா ஓடி வராங்க. ஓடி வந்து உள்ள பாக்குறாங்க, கல்லறைக்குள்ள இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் இல்லன்னு தெரிஞ்ச உடனே இப்ப நம்ம 10வது வசனம் வாசிச்சோம். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போனார்கள். அவ்வளவுதான், ரிட்டர்ன், திரும்பி போயிட்டாங்க. அவங்க பார்க்க வந்தது எதை பார்க்க வந்தாங்க? இயேசுப்பா பார்க்க வந்தாங்க. ஆனா கல்லறைக்குள்ள இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் இல்ல. உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, திரும்பி போய் விட்டார்கள். அவங்க இடத்துக்கு திரும்பி போயிட்டாங்க பாருங்க. ஆனா இங்க இன்னொரு சம்பவம் நடக்குது. அதுல 12வது வசனம் 11வது வசனம். அப்போ கவனிங்க, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அல்லேலூயா. சீசர்களும் ஓடி வராங்க, மரியாளும் பார்க்க வருகிறார். ஆனா சீசர்கள் பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் இல்ல அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. நல்லா புரியுது அவங்களுக்கு, கல்லறை வாசல்ல கிளம்பி போயிட்டாங்க. ஆனா மரியாள் கிளம்பி போகாம
கல்லறையின் வாசல் வெளியவே நின்று அழுது கொண்டிருந்தார். அல்லேலூயா, அழுது கொண்டிருந்தார். அந்த மரியாள் திரும்பி போகல. அல்லேலூயா. எனக்கு அநேக ஜெபங்கள் நாம் ஜெபிக்கும் பொழுது சரி ஜெபம் பண்ணோம், அதுக்கு ஒன்றும் பதில் வரல, அவ்வளவுதான், இனிமே இதுக்கு ஜெபம் பண்ண வேண்டாம்னு ஜெபத்தை என்ன செய்யறோம்? நிறுத்தி விடுகிறோம். நிறுத்தி விடுகிறவராய் அல்ல, நாம் காரியங்கள் நடக்கிறவரையும் ஜெபிக்கிறவராய் இருக்கிறோம். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்கிறவரையும் ஜெபிக்கிறோம். இங்க நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாள். அல்லேலூயா. முதல்ல அந்த கல்லறைக்குள்ள பார்க்கும்போது எதுவுமே இல்லை. முதல்ல கல்லறைக்குள்ள பார்க்கும்போது எதுவுமே இல்லை. ஆனால் அவள் கல்லறை வாசல்ல சிஸ்டர்கள்லாம் போனதுக்கு அப்புறம் நின்று அழுது கொண்டு குனிந்து பார்க்கும் பொழுது 13வது வசனம், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? கல்லறைக்குள்ள குனிஞ்சு பார்க்கும் பொழுது 2 தேவதூதர்கள் இந்த உள்ள அமர்ந்திருந்து இந்த மரியாதை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அநேக நேரங்கள்ல நமக்கு பதில் கொடுக்கிறார். பாருங்க, தேவ தூதர்களை கொண்டு பதில் கொடுக்கிறார். நேற்று ராத்திரி கூட அதுதான் தியானிச்சோம். தேவ தூதர்களை கொண்டு என்னென்ன காரியங்கள்லாம் செய்தார் என்று சொல்லி இங்க தேவ தூதர்கள் பதில் கொடுக்கிறாங்க. ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அல்லேலூயா. அந்த மரியாள் போகாம அதே இடத்துல நின்று அழுது கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு உண்டான பதில் அவளுக்கு வருகிறது. அல்லேலூயா. ஆனாலும் அவள் மறுபடியும் அதே இடத்துல நின்று கொண்டிருக்கும் பொழுது 15வது வசனம், இயேசு அவளை பார்த்து, அல்லேலூயா. முன்னாடி 13ல வாசம், அவர்கள் அவளை நோக்கி 2 தேவதூதர்கள் அவளை பார்த்து கேட்டாங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்ன்னு. 2வது ஒரு காரியம் நடக்குது, இயேசு அவளை நோக்கி. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவிடத்துல இருந்து நேரடியா பதில் வரணும்னு விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. ஒரு அநேக நேரங்களில் தேவதூதர்களை கொண்டு நமக்கு உதவி செய்கிறார். அநேக சொல்லுவதை பார்த்திருப்போம். நான் போயிட்டே இருந்தேன், திடீர்னு தேவதூதர்கள் போல ஆண்டவர் 2 பேரும் அனுப்புனார். திடீர்னு தூதனை போல ஆண்டவர் இவங்களை அனுப்புனார். திடீர்னு தூதன் வந்தது போல இவங்க வந்தாங்க. இப்படி ஆண்டவர் உதவி செய்தார், அவர் தூதன் அனுப்பி உதவி செய்தார்னு சொல்லி அநேக சாட்சிகளை நாம் சொல்லுகிறோம். அநேக நேரங்களில் இந்த மாதிரி தேவதூதர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். பாருங்க, இங்கேயும் தேவதூதர்களை அனுப்பி ஸ்திரீயை ஏன் அழுகிறாய்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அங்கு வந்து அந்த ஸ்திரீயை பார்த்து அங்க சொல்லுகிற வார்த்தை, ஏன் அழுகிறாய்? இன்னைக்கு நம்முடைய அழுகையினுடைய காரியம் தேவனுக்கு நிச்சயமாய் தெரியும். அல்லேலூயா. நாம் அழுகிற அழுகையின் கூக்குரல் நிச்சயமாய் தேவனுக்கு தெரியும். நாம் எதற்காக அழுது கொண்டிருக்கிறோம், எதற்காக கண்ணீர் வடிக்கிறோம்னு தேவனுக்கு நிச்சயமாய் தெரியும். ஆனால் நாம் அதை பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் அந்த ஜெபத்தை விடாமல் தேவ சமூகத்திலே நிற்கிறவர்களா இருக்கணும். சீசர்கள் வந்து பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க. ஆனா மரியாள் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து பேசினார். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே தரித்திருந்து, யாக்கோபு ஆண்டவர்கிட்ட சொன்னார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன்னு சொன்ன அந்த யாக்கோபு, அவரும் அதே இடத்துலதான் இருந்தார். அவரும் போகல. பாருங்க, அல்லேலூயா. நான் உங்களை போக விட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நம்ம தூங்கிடக்கூடாது. நம்மளும் அவரோட கூட இருக்கணும். பாருங்க, அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அவரோடு கூட போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே, நான் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இங்க அந்த மரியா, நான் ஏசப்பாவை பார்க்காம இந்த இடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு அழுதுட்டு நின்றதுனால ஏசப்பா வந்து அவளை பார்த்து கேட்டாரு, ஏன் அழுகிற, யாரை தேட? அவள் வந்தது ஏசப்பான்னு மரியாளுக்கு தெரியல. ஏசப்பாட்ட சொல்றா, ஐயா அவரை தோட்டக்காரன்னு நினைச்சு, ஐயா இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை நீங்களாவது எங்கேயாவது எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கொடுத்துருங்கயா, தயவு செய்து எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி அவரை யாருமே தெரியாம பேசிக் கொண்டிருக்க. இன்னைக்கு பல நேரங்கள்ல நாமும் கூட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதே நமக்கு தெரியாது. பாருங்க, வந்தது நீர்தானா, வருகிறவர் நீர்தானோ என்று சொல்லி யோவான் ஸ்நானகருக்கு சீசர் அனுப்புறாரு. கேட்டுவாங்கயா ஏசப்பாட்ட போய், ஆண்டவரே வருகிறவர் நீர்தானா இல்லது வேறொருவரை காத்திருக்கணுமா? ஏன் அவருக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சு?
அவருக்கு நடக்கிற துன்பங்கள் எல்லாம் பார்த்தா ஏன் தலையை எடுக்க போறாங்களே, ஆனா அவர் கம்முன்னு இருக்காரே. அப்ப இவர் தான் வர்றவரா இல்ல வேற ஒருத்தர் வரணுமா? அல்லேலூயா. இப்போ நமக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்து நமக்கு சந்தேகம் வந்துடும், ஏசப்பா பக்கத்துல தான் இருக்கிறாரா இல்ல வெளிநாட்டுல இருக்கிறாரான்னு சொல்லி. அல்லேலூயா. அவர் பக்கத்துல தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏசப்பா நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாரு. இங்க மரியாள் பக்கத்துல தான் இருந்தாரு, ஆனா மரியாளுக்கு தெரியல. இன்றைக்கு நம்ம பக்கத்துல தான் ஏசப்பா இருக்கிறாரு, நிறைய நேரம் நமக்கு தெரியல பாருங்க. அல்லேலூயா. அவற்ற என்ன கேட்கணும்னு சொல்லி நமக்கு தெரியல. அவர் நம்ம கூட இருக்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியல. உடனே அவர் அறிந்து கொண்டு அவளை பார்த்து 15 வாசிச்சுட்டோம், அதை தொடர்ந்து வாசிங்க. மரியாளே என்றார். இயேசு அவளை நோக்கி மரியாளே. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? சிறியே ஏன் அழுகிறாய்? அதுக்கு பின்னாடி என்ன சொல்றாரு? மரியாளே என்று சொன்னார். மரியாளேன்னு சொல்றது அவருடைய பேர். மரியாளே அப்படின்னு சொன்ன உடனே மரியாளுடைய காதுல ஏற்கனவே கேட்ட ஒரு குரல். அல்லேலூயா. இப்ப நம்ம வீட்டுல யாராவது வெளியில இருந்து கூப்பிட்டாங்கன்னா, புதுசா யாராவது கூப்பிட்டாங்கன்னா நம்ம யோசிப்போம், யாரு அப்படின்னு சொல்லி கேட்போம். ஒருவேளை நம்ம பிள்ளைகளோ அல்லது நமக்கு நம்ம வீட்டுக்காரோ அல்லது மனைவியோ வந்து பெரிய கதவை தட்டி கூப்பிடும்போது உள்ள இருந்து யாருன்னு கேட்டா, ஏன்னா நமக்கு குரல் தெரியும் பாருங்க. அல்லேலூயா. இந்த குரலை கேட்ட உடனே மரியாளே என்று சொல்லி கேட்ட உடனே அவள் சொன்ன காரியம் ரபூனி என்று சொன்னார். அல்லேலூயா. ரபூனினா போதகரே என்று சொல்லி அவள் அறிந்து கொண்டாள். இயேசுவை கண்களினாலே பார்த்தாள். அல்லேலூயா. இந்த மரியாள் கல்லறையின் அருகிலே வந்தவருடைய நோக்கம் இயேசுவை பார்க்க வேண்டும். பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்க. அல்லேலூயா. சீசர்கள் கல்லறைக்கு வந்து இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி என்ன செய்தாங்க? வந்தாங்க. ஆனா அவங்க என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. காரணம் அவங்க திரும்பி போயிட்டாங்க. அவங்க அங்க வெயிட் பண்ண அவங்க தயாரா இல்ல. அவங்க வெயிட் பண்ண அவங்க தயாரா இல்ல பாருங்க. அதனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? திரும்பி போயிட்டாங்க. ஆனால் வெயிட் பண்ண தயாரா இருக்கிற, காத்திருக்க தயாரா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருந்து அழுது கொண்டிருக்கிறோமா? நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்களுக்கு பதில் கொடுக்கிறாரு? காத்திருந்து அழுது ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த மரியாளை பெயர் சொல்லி அழைத்தார். மரியாளை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார் பாருங்க. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. அவர் யாரை பெயர் சொல்லி அழைக்கிறார்னா, அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லார் பெயரையும் சொல்லுகிறது இல்ல. அவரை யார் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவருடைய பெயரை அவர் சொல்ல பிரியப்படுகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் யாரை பார்க்க ஆசைப்படுகிறார் என்று சொன்னால், அவரை யாரு பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறோமோ அப்படின்னா அவரிடத்திலிருந்து பதிலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு வாஞ்சியோடு அவருடைய பாதத்துல யார் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறோமோ அவர்களை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். சகீவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி மரத்து மேலே ஏறி உட்கார்ந்தார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வகை தேடி மரத்து மேலே ஏறி உட்கார்ந்தாரு. அந்த சகீவை ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. சகீவை ஆண்டவர் பார்த்தார். பார்த்தது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, சகீவே சீக்கிரம் இறங்கி வான்னு சொன்னார். சகீவே அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டாரா? அல்லேலூயா. சகேயு அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆண்டவர் பெயரை சொல்லி கூப்பிட்டார். அல்லேலூயா. மரியாள் ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. மரியாளே என்று சொல்லி பெயரை சொல்லி கூப்பிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பதிலை நான் பார்க்கணும், ஆண்டவருடைய அற்புதத்தை நான் பார்க்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணரும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம் என்று சொன்னால் உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் அவர் சொல்லி கூப்பிடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கூப்பிட்டு என்ன விசாரிக்கிறார்? ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? இன்னைக்கு நாம் அழுகிற அழுகைகள் அநேகருக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும் பாருங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார், ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி. ஏன் அழுகிறேன்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் இல்லாததுனால ஒரு
அழுகைனா வரும் பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்ல, என் கஷ்டத்தை சொல்றதுக்கு ஆள் இல்ல, என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல, என்ன சாப்பிட்டியான்னு கேட்கலையேன்னு சொல்லி ஒரு அழுகிற ஆட்கள் எல்லாம் உண்டு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கூட இருக்கிறவங்க நம்மளை விசாரிக்காம இருக்கலாம், கூடவே இருக்கிறவங்க விசாரிக்காம இருக்கலாம். கூடவே இருந்த சீசர்கள் திரும்பி போயிட்டாங்க பார்த்துட்டு. ஆனால் மரியாள் கல்லறையின் வாசல்ல நின்று அழுது கொண்டிருந்தால் அவளுக்கு உண்டான பதில் வந்தது. இன்றைக்கு நாம் கேட்ட வார்த்தையின்படியாய் எருசலேமை விட்டு போகாமல் அவருடைய பாதத்திலே தரித்திருந்து காத்திருந்து அழுது ஜெபிப்போம் என்று சொன்னால் உடைய கண்ணீர் மாறும், உடைய பிரச்சனைகள் மாறும், உடைய போராட்டங்கள் மாறும். அத்தனை பேர் கேட்பான், ஏன் அழுகிறேன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் தான் ஏன் அழுகிறேன்னு சொல்லி கேட்டார்னா அதுக்கப்புறம் அழுகையை நிறுத்த அவரால் தான் முடியும். ஹல்லேலூயா. மரித்த வாலிபனுடைய தாய் அழுகிறதை ஆண்டவர் பார்த்தார். பாடையில செத்த பிள்ளையை தூக்கிட்டு வராங்க. அந்த தாய் ஏழை விதவை, எனக்கு இருந்த ஒரே பிள்ளை செத்து போச்சேன்னு சொல்லி அழுதுட்டு வந்தார். அந்த அழுகையை ஆண்டவர் பார்த்தார். எல்லாரும் அழுகிறத பார்த்தாங்க. ஆனா ஏசப்பா அவ அழுகிறத பார்த்தாரு. அவனை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. உடைய அழுகையை நிறுத்தினார். உங்களுடைய அழுகையும் என்னுடைய அழுகையும் நிறுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணீர் மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது எருசலேமை விட்டு போகாமல் இருந்தது போல, கல்லறையுடைய வாசலை விட்டு போகாமல் இருந்தது போல, நமக்கு ஜெபம் கிடைக்கிற வரையிலும், நமக்கு ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிற வரையிலும், நாம் ஆண்டவருடைய அந்த அன்பை ருசி பார்க்கிற வரையிலும், ஆண்டவர் என்னை நிரப்புற வரையிலும், ஆண்டவரின் குடும்பத்தில் அற்புதத்தை செய்கிற வரையிலும் அவருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகாமல் போராடி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்தருள்வார். ஹல்லேலூயா. இதை வாசிக்க வேண்டாம். நம்ம 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:17 பார்க்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இது யாருக்கு வரும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தியானித்தது போல தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தை பிடித்து மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் இதை செய்ய முடியும். என்ன வந்தாலும் நன்றியையா, யார் கைவிட்டாலும் நன்றியையா, என்ன நடந்தாலும் நன்றியையா, யார் கைவிட்டாலும் நன்றியையா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றின்னு சொல்லி ஒரு தேவ பிள்ளையுடைய வாயில வரணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் அமர்ந்தான் வரும். யோபு சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இழந்த நிலைமையில ஸ்தோத்திரம், எந்த நிலைமையிலும் ஸ்தோத்தரிக்க ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த பலன் எங்க இருந்து வருதுன்னா தேவ சமூகத்துல இருந்து வருது. இல்லைன்னா என்ன ஆகும்னா சோர்ந்து போயிடுவோம் பாருங்க. அதனால சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அதை அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல கூட அதை நாம் பார்க்கிறோம். ஜெபம் எப்படிப்பட்டது என்று சொல்லி, இந்த ஜெபம் தரித்திருந்து ஜெபிக்கும் பொழுது, கூடி ஜெபிக்கும் பொழுது, காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியம். அவன் இன்னைக்கு வாசித்த ஒரு பகுதி, தியானித்த ஒரு பகுதி, நாம் ஆண்டுடைய சமூகத்தில காத்திருந்து விட்டுட்டு போகக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம். சீசர்கள் பார்த்துட்டு திரும்பி போனாங்க. இன்னைக்கு எனக்கு பதில் கிடைக்கல, இது நடக்கல அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டு போறவங்களா இல்ல, நடக்கிற வரையிலும் நான் அதை விட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆம் இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. உங்களை கூடி ஜெபிப்போம். இல்லை நேசிக்கிற அன்பின் பிதாவை உங்க நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். வார்த்தைக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. கண்ணீரை காண்கிற தேவன் பதில் கொடுத்ததற்காக சோதரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.